முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பீகார் முதல்வராக பாஜகவை சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி பதவியேற்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். मैं सम्राट चौधरी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण रखूंगा। मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में अपने कर्तव्यों का श्रद्धा पूर्वक और शुद्ध अंतःकरण से निर्वहन करूंगा तथा मैं भय या पक्षपात பீகார் முதல்வராக சாம்ராஜ் சௌத்ரி பதவியேற்றிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, பீகார்ல 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய முதல்வர் அரியணை ஏறியிருக்கிறார். பீகார்ல பாஜக சார்பாக முதல் முறையாக முதலமைச்சராக இருக்கிறார் என்ற ஒரு பெருமையும் பெற்றிருக்கிறார் சாம்ராஜ் சௌத்ரி. என்ன விவரம்? ஆனந்தி, நீங்கள் சொன்ன காரணங்களால் பீகார் அரசியலில் இன்று புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என கருதப்படுகிறது. ஏனென்றால் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடனும் முதல்வராக இருந்திருக்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியுடன் ஆதரவுடனும் முதல்வராக இருந்திருக்கிறார். எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் நிதிஷ்குமார் தான் முதல்வராக இருப்பார் என்கிற சூழல் 2 தசாப்தங்களாக நீடித்தது. தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு செல்கிறார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவியேற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே யாரை முதல்வராக அவருடைய இடத்தில் நியமிப்பது என்று பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்றன. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தோழமை கட்சிகள் ஆகியவற்றுடன் நடைபெற்ற ஆலோசனையிலே சாம்ராஜ் சௌத்ரியை முதல்வராக்கலாம் என முடிவு செய்யப்பட்டு அதன்படி இன்று அவர் பதவியேற்றிருக்கிறார். முன்பு துணை முதல்வராக நிதிஷ்குமாருடன் பணியாற்றியவர் சாம்ராஜ் சௌத்ரி. ஒரு சமயத்திலே ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியிலே இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிதிஷ்குமாரே அவரை முதல்வராக்கலாம் என்று பரிந்துரை அளித்ததன் அடிப்படையிலே பாரதிய ஜனதா கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் அவருக்கு ஆதரவளித்து அவரை முதல்வராக்கி இருக்கின்றன. முன்பு நிதிஷ்குமார் முதல்வராக இருந்த போது சாம்ராஜ் சௌத்ரி துணை முதல்வராக இருந்தார். சாம்ராஜ் சௌத்ரி தற்போது முதல்வராக பதவியேற்கும் நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் துணை முதல்வராக செயல்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே இன்று விஜேந்திர யாதவ் மற்றும் விஜய்குமார் சௌத்ரி ஆகிய இருவரும் பதவியேற்றிருக்கிறார்கள். அவர்கள் துணை முதல்வராக செயல்பட இருக்கிறார்கள். ஆகவே இன்று முதல் பீகாரிலே பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் என்கிற புதிய செயல்பாடு தொடங்குகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜகவுக்கு தலைமை என்கிற புதிய பொறுப்பு கிடைக்கிறது. ஆனந்தி, பாஜக சார்பாக சாம்ராஜ் சௌத்ரி பீகாரின் முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி கணபதி. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.